நாம் யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, யார் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டடாக இருக்கோமோ, யார் லைஃப்லாம் நம்ம கூட வரணும்னு நினைக்கிறோமோ, அவங்க எப்பயுமே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நாம் கூட அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் நாம் செய்கிறோமா? நீங்கள் நினைக்கலாம், நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏசப்பாவை பற்றி சொல்கிறேன், அப்புறம் எப்படி நான் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வேன்? என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. ஏன்னா இந்த மாம்சம் உலகத்துக்குரியது. நம்ம ஆவிக்குள்ளாக கடவுளுக்குள்ளே இருக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், கடவுளை முழு மனதோடு நேசிக்கலாம். ஆனால் பல நேரங்களில் நம்மையும் அறியாமல், நமக்கே தெரியாமல் கூட நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத செஞ்சு அவரை நாம் காயப்படுத்தியிருக்கோம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? சில நேரங்களில் கோவத்தில் நம்மளையும் அறியாமல் சில வார்த்தைகள் விட்டுறோம், அதை அடுத்தவங்களை காயப்படுத்திடுது. சில நேரம் ஃபன்காக பேசுகிறோம், சில நேரம் ஃபன்காக சில விஷயங்கள் செய்கிறோம், ட்ரெண்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லி செய்கிறோம், அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு சொல்லி இவ்வளவோ காரியங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் கேஷுவலாக செய்கிற எத்தனையோ காரியங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தான் இருக்குது. நாம் இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது அதனால ஒரு கஷ்டம் வரும். அப்படி கஷ்டம் வரும்போது அதுவரை தேவன் நமக்கு செஞ்ச காரியங்கள், நன்மைகள் எல்லாத்தையுமே மறந்து, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை, ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட அந்த காரியம் நம்மளை கொண்டு வந்து விட்டுறதில்ல. தாவீது சங்கீதம் 143:10 சொல்கிறாரு, உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தருளும். அதுக்கு முன்னாடி அவர் கடவுள்கிட்ட அவரோட எதிரிகள் கிட்ட இருந்து அவரை காப்பாற்ற சொல்லி அவ்வளோ விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாரு. அவர் செஞ்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரோட விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறாரு. நாமளும் கூட உங்களோட வழி நடத்துதல் தான் இந்த நித்திய வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்தும். இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். ஆனால் உங்கள் கூட நான் வாழ போகிற வாழ்க்கை நித்திய காலமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன கைட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்ய, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் இந்த உலகத்தில் செயல்பட எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதுவரை நம்ம எப்படினாலும் நம்மளோட லைஃப்பை வாழ்ந்துருக்கோம். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேனேன்னு உணராமல் இருக்கீங்களா? இப்போ உணருங்க. இன்னிலிருந்து இப்போலேருந்து தேவனே உங்களுக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு நம்மளோட வாழ்க்கையை அவர் கையில் அர்ப்பணிப்போமா?